ஹாய் செல்லகுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லவ் ஃபார் யூ ட்ராமாவோடைய எபிசோட் நம்பர் 20லேருந்து 23 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கோட் சூட்லாம் போட்டுட்டு இருக்கு. ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன இப்படியே வேலைக்கு போகிறதா இல்லை வீட்டுக்கு போகிறதான்னு சொல்ல, ஹீரோ இங்கே பாரு நீயும் நானும் இப்போ வந்துட்டு ஆப்போசிட் டீமில் இருக்கோம். அதனால் வந்துட்டு நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கணும், ப்ளஸ் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோயினுமே உனக்கு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு உள்ளே போக எப்பயும் போல மீட்டிங்ஸ்லாம் நடக்குது. எப்பயும் போல ஹீரோயின் கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஹீரோ சைட்லேருந்து பெருசாக எந்த பதிலுமே இல்லை. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் ஆஃபீஸில் இருக்க ஏகப்பட்ட விஷயத்த நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவனுக்காக கலெக்ட் பண்ணுறான் போல இருக்குது, ஹீரோயினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்க எக்ஸு கூட வெளியே சாப்பிட வராங்க பாருங்க. அப்போ எக்ஸுக்காரன் இவங்க வந்துட்டு இந்த கொரியர் ஆஃபீஸில் சீக்கிரமாக இந்த டாக்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு போகலாம், ஆனால் இவனுங்க என்னன்னா இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஹீரோயினோட ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு கொஷின் கேட்குறாங்க, என்னது இது உங்ககிட்ட தான் ஏகப்பட்ட வண்டிங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் எதுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டிலேருந்து ஒரு கம்பெனிலேருந்து வண்டி எடுத்து கொரியர் எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இல்லை மேடம் எங்ககிட்ட இருக்க வண்டிங்கெல்லாம் பத்தலை அதனால தான் சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக டவுட் வருது, என்னடா இது ஏகப்பட்ட வண்டி வச்சிருக்கானுங்க, ஸோ கொரியர் ஆஃபீஸில் வண்டி பத்தலைன்னு சொல்லிட்டு வேற ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமா இவனுங்க வந்துட்டு வண்டியை ரெடி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இது டவுட்டாகவே இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. செம்மையாக மழை பெய்யுது. ஹீரோ பிக்கப் பண்ண வரான். ஆனால் அந்த டைம் பார்த்து இந்த எக்ஸ் வந்துட்டு ஹீரோயின் என்ன ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வரல, ஒரு கூட தான் இருக்குது, ஹீரோயின் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க எக்ஸை பார்த்து பாவம் போடுறாங்க. மழை பெய்யுதுப்பா பாவம்ப்பா, அவருக்கு வந்துட்டு ஒரு கேபாவது புக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு சொல்ல, வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடையை மடக்கிக்கிட்டு அங்கவே சைடில் ஒரு ஓரமாக கோயில் இருக்கும், அந்த கோயில் கிட்ட நிற்க. இப்போ அந்த கோயிலை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பழைய நினப்பெல்லாம் வருது. டக்குனு ஹீரோயின் இந்த கோயிலில் தான் நான் விஷ் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு எப்பயுமே ட்ராகன் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கிறோம், அந்த ஃபெஸ்டிவலில் தான் சொல்ல, உடனே அந்த எக்ஸுக்காரன் அப்போ என்னோட லவ் லைஃப்க்கும் நான் இங்கே ப்ரே பண்ண போகிறேன்னு சொல்ல, ஹீரோ உடனே கடுப்பாயி லவ் லைஃப்க்கெல்லாம் இந்த காடு செட் ஆக மாட்டார், ஏன்னா அப்படி செட் ஆகிருந்தா நானும் ஹீரோயினும் ஏன் பிரிஞ்சு இருந்திருக்க போகிறோம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் சுக்கா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுலேயே லவ் பண்ணாங்கன்ற விஷயத்த அந்த எக்ஸுக்கு அதில் நம்ம ஹீரோ போட்டு விட்டுறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷனுக்காக நம்ம ஹீரோயினும் எக்ஸும் ஹீரோவுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வராங்க. அதாவது அந்த கொரியர் ஆஃபீஸில் அந்த கொரியர்லாம் ஏற்றுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் ஹீரோக்கே தெரியாம அங்க எத்தனை வண்டி போகுது, எல்லா வண்டியிலையும் எவ்வளோ டன்ஸ் வந்துட்டு கொரியர் ஏறுதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் நம்ம ஹீரோயின் கலெக்ட் பண்றாங்க. இது ஹீரோவுமே நோட் பண்றான், வேற யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சிடறான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெயில் ஆர்டிஸ்ட் பொண்ணு இருப்பாலையா நம்ம ஹீரோடைய ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டு, அவளுக்கு நம்ம ஹீரோடைய நினப்பாவே இருக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்ததுலேருந்து இவன் நம்ம கிட்ட ஒழுங்கா கூட பேச மாட்டேன்றான், சும்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ ஹீரோ டிஸ்டன்ஸ் காணவுடனே அவளுக்கு ஹீரோ மேலே வந்துட்டு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு போல இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வண்டிங்கெல்லாம் போகுது இல்லையா, அந்த வண்டிங்களுடைய நம்பர் பிளேட்டை ஊருக்கு வெளியே வச்சு நம்பர் பிளேட் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த டிரைவருங்க. மாற்றிக்கிட்டு இவனுங்களுடைய இல்லீகல் பிஸ்னஸ்க்காக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இவனுங்க நம்பர் பிளேட் மாற்றுறது இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து வேர் ஹவுஸில் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு இல்லை முடியாது, இங்கே பாரு உங்ககிட்ட வண்டி இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே பாரு இவ்வளோ வண்டி இருக்குது, இவனுங்க நம்பர் பிளேட்டை மாற்றிட்டு இருக்கானுங்கன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஆர்கியூ பண்ண. அந்த டைம் பார்த்து ஸோ அந்த கம்பெனியோட சிஇஓ ஒரு பள்ளியும் கண்ணாடி போட்டுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஏதோ சத்தம் கேட்குதேன்னு வந்து பார்க்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக யோசிச்சு பக்கத்தில் அவங்க கார் இருக்கும் அதில் ஏறி போய் உட்காந்துக்கிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு டிரைவர், ஒன்றும் இல்லை சார் இந்த கம்பெனியில் ஏகப்பட்ட கப்பிள்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு அந்த சிஇஓக்கும் பெருசாக டவுட் வரல. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி இவன் ஃபேஸை பார்க்கவே இல்லை, ஓகே இவங்க ஏதோ ரொமான்ஸ் பண்ண தான் வந்திருக்காங்க போல இருக்கு வேர் ஹவுஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஹீரோவை திட்டுறாங்க, இங்கே பாரு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா இல்லை அந்த கம்பெனியோட வந்துட்டு விசுவாசியாக இருக்கியான்னு சொல்ல, ஹீரோ இப்போ லீவு வீக்கெண்டு நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கேன், ஸோ இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துற போது நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பை நம்ம ஹீரோவை இறக்கி விட்டுட்டு ஸோ அவங்க மட்டும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க எக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க, அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் பெட்ரோல் போடப்போ
பின்னாடியே நம்ம ஹீரோவும் அவனோட கார்ல அவனும் பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கான். இப்ப ஹீரோயின் போயிட்டு அவங்க எக்ஸ போயிட்டு மீட் பண்ணி, இந்த மாரி வந்துட்டு நம்பர் பிளேட்ஸ்லாம் மாத்திட்டு இருக்காங்க. நான் ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன்னு சொல்ல, உள்ள வந்து நம்ம ஹீரோ கடுப்பாயி அந்த எக்ஸ பார்க்குறான். இவன் தான் இவனுக்கு இந்த வேலைய குடுத்துருப்பான் போல இருக்கு ஹீரோயின அப்படின்னு சொல்லிட்டு, கடுப்பாயி நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த ஜூஸ் குடின்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோ மேல இருக்க கோவத்துல ஜூஸ் வேணாம், ஒண்ணும் வேணாம்னு வெளிய போறாங்க பாருங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ அந்த எக்ஸ் கிட்ட ஏதோ ஒண்ணு பேசுறான். இப்ப இந்த எக்ஸுக்காரன் நம்ம ஹீரோயின வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல அதாவது விடுறதுக்காக 2 பேருமே அப்பதான் ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்றான், "இங்க பாரு ஏதாவது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான வேலை பண்றதா இருந்தா நீ பண்ணு. நீ ஏன்டா அவள அனுப்புற? அவளோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். நாள பின்ன அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, உன்ன நான் உயிரோட விட மாட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோ இன்டைரக்ட்டா வந்துட்டு அந்த எக்ஸ மிரட்டி இருக்கான். இப்ப ஹீரோயின் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க இல்லையா? அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்து, இந்த மாரி கொரியர் ஆஃபீஸோடைய வண்டியில வந்துட்டு நம்பர் பிளேட்ட சேஞ்ச் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்றாங்க. இத கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரங்க இது வந்துட்டு வேற ஒரு லைசென்ஸ் பேர்ல இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம டவுட் பட்டது கரெக்ட் தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சிஇஓக்காரன் இருக்கான் இல்லையா? அவன் வந்துட்டு டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு டிரைவர் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கான். "எங்கடா இந்த டிரைவரு?" இந்த மாரின்னு சொல்ல, "இல்ல சார் அவன போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு" சொல்ல, "அட படுபாவிங்களா! அத ஃபர்ஸ்ட்டே இல்லடா சொல்லணும். நம்மளுடைய வந்துட்டு வண்டி மாட்டுச்சுன்னா, நம்மளோட இல்லீகல் பிசினஸ் தெரிஞ்சிடும். நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு." உடனே அந்த சிஇஓக்காரன் என்ன பண்றான், போலீஸ் ஸ்டேஷன்ல அவனுக்குன்னு ஆளுங்கலாம் இருக்கு போல இருக்கு. இப்ப அந்த டிரைவர போய் மீட் பண்ணி, "என்னடா ஆச்சுன்னு?" கேட்க, "இல்ல சார் லஞ்சம் கேட்டானுங்க. என்ட்ட காசு இல்ல. அதனால தான் இங்க கூட்டு வந்துட்டானுங்க. நான் காசு குடுத்து சரி பண்ணிட்டேன் சார்ன்னு" சொல்ல, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்து போலீஸ்காரங்களுக்கெல்லாம் பேசியாச்சு. அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு குடுத்து செட்டில் பண்ணியாச்சு. நம்ம உடனே இங்கருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஇஓ கிட்ட சொல்ல, இப்ப அந்த சிஇஓ என்ன பண்றான், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட குடுக்க, ஹீரோ அந்த டாக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து மேனேஜர் டிங்கு கிட்ட குடுத்து, "இது என்னது இது? ஏகப்பட்ட டாக்ஸ்ல வந்துட்டு நீங்க கெடுபிடி பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வெளிய தெரியக்கூடாதுன்னா, ஒழுங்கா வந்துட்டு நான் சொல்றத கேளுங்கன்னு" சொல்ல, அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த டாக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வெளிய தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா ஜெயில்ல தான் போய் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்துட்டு "நீ வேலைய விட்டுட்டு போயிடு. அப்படி இல்லன்னா இந்த டாக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வெளிய விட்டுட்டு, கண்டிப்பா வந்துட்டு உன்ன போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி குடுத்துருவேன்னு" சொல்ல, அவனுமே அங்கருந்து வேலைய விட்டுட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவ திட்டிட்டு இருக்காங்க. "நீ எப்ப பாரு என் வேலையில குறுக்க வந்துட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. எப்படியோ இந்த விஷயத்த சரி பண்ணிட்ட. டாக்ஸோடைய சின்ன விஷயத்த. ஆனா வந்துட்டு நாளைக்கு நடக்க போற பெரிய விஷயத்துக்கு நீ தான் கண்டிப்பா பொறுப்பாக போறன்னு" சொல்ல, ஹீரோ "எனக்கு இப்ப அத பத்திலாம் கவல இல்ல. நீ இந்த விஷயத்துல இருக்க. அதாவது வந்துட்டு நீ வந்துட்டு கண்டிப்பா அந்த அண்ணன்காரனுக்கு எதிரா நிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ இந்த சின்ன விஷயத்த சரி பண்ணிட்டு போயிட்டா அண்ணன்காரங்க கிட்ட, விஷயத்தெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். பெருசா எதுவும் வந்துட்டு போலீஸ் விஷயம் இது கேஸ்லாம் எதுவும் ஆவலன்னு சொல்ல, அண்ணன்காரன் ஆடிட்டிங் டீம்காரங்க நெறைய வந்துட்டு பிரச்சனை பண்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உன்ன சிஇஓ ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரோட ஒய்ஃப தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க உண்மையாவே இறந்துட்டாங்க போல இருக்கு. எதனால இறந்தாங்கன்னு தெரியல. பாவம் அவங்களுடைய கல்லறை கிட்ட நின்னு அவரு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு, சரி இந்த மாரி வந்துட்டு அந்த அண்ணன்காரனுடைய கம்பெனி மேல அதாவது இல்லீகலா அவங்க ஏதோ பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்கன்றதுக்கு கொஞ்சம் ப்ரூஃப்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த தடவ நான் ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருக்கேன். கண்டிப்பா அந்த அண்ணன்காரன அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய சுப்பீரியர் ஆஃபீஸ் கிட்ட அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டுருக்கு. ஹீரோ தான் தொட மாப்பிள்ளையா இருக்கான். ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்டுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து, பார்த்து பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாண பொண்ணு இருக்கா இல்லையா? அவளுக்கு மேக்கப் பண்றது நம்ம ஹீரோவுடைய ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டு தான். இப்ப அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சடங்கு மாரி ஒண்ணு நடக்குது. ரெட் கலர்ல கயிறு மாரி கட்டி வச்சு, தொண மாப்பிள்ளையும், தொண பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவுல போயிட்டு உள்ள இருக்கிற ஒரு முடிச்ச வந்துட்டு அவுத்து விடணும். அவுத்து விட்டா இந்த கல்யாணத்துடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தொண மாப்பிள்ளை என்னமோ நம்ம ஹீரோ தான். ஆனா தொண பொண்ணு நாங்க யாருமே இல்ல. இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினோட பேர சொல்லி, "நீ வா தொண பொண்ணா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே வராங்க. இப்ப 2 பேருமே அந்த ரிச்சுவல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கயிற அவுத்து விட, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இது மாப்பிள பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. பிளஸ் தொண மாப்பிள, தொண பொண்ணுக்கும் நல்லது போல இருக்கு. ஹீரோயினும், ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இத நம்ம ஹீரோவுடைய ஃபேக் கேர்ள் ஃபிரெண்ட் பார்த்துட்டு, அவளுக்கு ஒரு மாரி செம்ம ஜெலஸ் ஆவுது. ஏன்னா, அவ தான் வந்துட்டு அந்த கயித்த அவுக்கணும்னு நெனச்சிருந்தா போல இருக்கு. இப்ப ஹீரோயின் அவுத்தோனே அவருக்கு ஒரு மாரி ரொம்ப ஜெலஸ் ஆவுது. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கும், அவனுடைய லவ்வருக்கும் கல்யாணமுமே நடந்து முடியுது. இப்ப அவ வந்துட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூங்கொத்த தூக்கி போடுறா பாருங்க. அப்ப கூட அந்த ஃபேக் கேர்ள் ஃபிரெண்ட் தான் புடிக்கணும்னு நெனைக்கிறா. ஆனா, அது கரெக்ட்டா ஹீரோயினோட கையில வந்து விழ, இப்ப ஹீரோயின் மாப்பிள பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
விஷ் எல்லாம் குடுக்குறாங்க. ஆஃபீஸ்ல எல்லாருமே அதிகமா வொர்க் பண்ணதுனால, ஸோ சின்னதா ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் மாரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல சொல்றாங்க போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின எப்படி ஹீரோ தனியா விடுவான் சொல்லுங்க? நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்குமே வந்துட்டு டிக்கெட்ட புக் பண்ணுங்கன்னு சொல்ல, இப்ப அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுடைய ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிப்புக்காக போறாங்க. ஹீரோவுமே வந்துட்டு ஒட்டிக்கிட்டு போறான். நம்ம ஹீரோயின எப்படியாவது சமாதானப்படுத்தி ஹீரோயினோட கோவத்த தணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயினா வேணும்னே ஹீரோவ ஜெலஸ் படுத்தணுன்றதுக்காக அந்த எக்ஸ்காரன் கூட கொஞ்சம் அதிகமாவே பேசுறாங்க. ஹீரோ கடுப்பாவுறான். "இங்க பாரு, நீயும் அந்த எக்ஸும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல லவ் பண்ணீங்க தான். இல்லன்னு இல்ல. ஆனா அதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்க காமிக்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன நீ கடுப்பேத்திட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. "பாத்துக்கலாம்டா விளையாடி. நான் அவனா? இல்ல அவன் தான் வந்துட்டு அ இது சரியான ஆளா உனக்குன்றதுக்குன்னு" சொல்லிட்டு, ஹீரோவும் அந்த எக்ஸுக்காரனும் என்ன பண்றாங்க, போட்டி போட்டுக்கிட்டு 2 பேருமே விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் எப்பயும் போல வின் பண்றான். அதுக்கப்புறமா நைட் உட்காந்து எல்லாருமே டூத் ஆர் இது கேம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட "உனக்கு எப்படிப்பட்ட பையன் வந்துட்டு வாழ்க்கை துணையா வேணும்?" அப்படின்னு கேட்க, ஹீரோயின் என்ன ஒரு குயின் மாரி அவன் ட்ரீட் பண்ணணும். எனக்காக இந்த உலகத்தையே அவன் எதிர்த்து நிக்கணும். அவன் வந்துட்டு ஹீரோவா இருக்கணும்லாம் கிடையாது. வில்லனா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக நம்ம தான் எல்லாருமே எல்லாமே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அவங்களோட கொலீக் 2 பேர் அதாவது ஒரு பையன் ஒருத்தவங்க, ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இவங்கலாம் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போவ. அப்ப ஹீரோயின் கூட வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பாறை இடுக்குல நடுவுல மாட்டிக்கிறா. ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ண போயிட்டு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க பாறை இடுக்குல மாட்டிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அலை அடிக்க அடிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் உள்ள போவ. உடனே வந்துட்டு அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட ஹீரோயின் யாரையாவது போயிட்டு ஹெல்ப்புக்கு கூட்டு வான்னு சொல்ல, அவன் அந்த பொண்ண கூட்டிட்டே வந்து ஹீரோயின் இந்த மாரி வந்துட்டு பாறை இடுக்குல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல, அந்த எக்ஸ்காரன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன். ஆனா நம்ம ஹீரோவா சும்மா இருப்பாரா? அங்கிருந்து ஒரு செகண்ட் யோசிக்கலையே குடுகுடுன்னு ஓட, இங்க ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா பாறையிலேருந்து வழுக்கி கடலுக்குள்ள விழுந்துடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நீந்திக்கிட்டே ஹீரோயின் வேற ஒரு இடத்துக்கு போவ. ஆனா கரெக்ட்டா நம்ம ஹீரோயின பார்த்துட்டு அவனுமே நீந்திக்கிட்டு போயிட்டு ஹீரோயின காப்பாத்திர்றான். கையிலலாம் செம்மையா அடிபட்டுருக்குது ஹீரோயினுக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு, "உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருக்கிறது சொல்லுன்னு" சொல்ல, இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாறை கிட்ட. கரெக்ட்டா ஃபயர் ஸ்டேஷன் ஆளுங்களும் வந்து ஹீரோயின ரெஸ்க்யூ பண்ணிட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவ. 2 பேருமே கையில வந்துட்டு மருந்து தடவிட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே கொஞ்சம் அடிபட்டுருக்குது. மறுபடியும் வந்துட்டு இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு வந்தா, அந்த பையன் இருக்கான் இல்லையா? அவன் ஹீரோவ பார்க்க போலான்னு சொல்லிட்டு போவ, எக்ஸுக்காரன் கடுப்புல வந்து, "அவங்க 2 பேருமே இங்க காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே பீச்ல கொஞ்சம் வாக் போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "இந்த மாரி வந்துட்டு நான் உன்ன காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு தான் நான் வந்துட்டு என்னோட வேலையெல்லாம் அங்கருந்து விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா இங்க நான் வந்து உனக்கே வந்துட்டு பெரிய தொல்லையா இருக்கேன்ல. என்ன நீ வந்துட்டு பிரச்சனையில இருந்தெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, ஏன் பின்னாடி ஓடிட்டு இருக்க? அதுவே உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வருதுல்ல, என்ன மன்னிச்சுடுன்னு" சொல்ல, ஹீரோ, "இங்க பாரு எனக்காக இருக்கிறது நீ மட்டும் தான். நான் உனக்காக கஷ்டப்படாம வேற யாருக்கு கஷ்டப்பட போறேன் பொறு சொல்லு. நீ தான் என்னோட உயிரு. நீ தான் எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டயலாக்லாம் பேச, கொஞ்சம் எமோஷனல் ஆயி நம்ம ஹீரோயின் ஹீரோவ கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுத்துடுறாங்க. அப்படியே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலா வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் அதாவது சாரி நம்ம இவங்கள தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய ஃபேக் கேர்ள் ஃபிரெண்டு. அவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புது பொண்ணு இருக்கா இல்லையா? அவளுக்கு நெயில்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவுடைய வீட்ல தான் வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வீட்ல. ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு, "சரி வாம்மா சாப்பிடலான்னு" சொல்ல, இப்ப இந்த பொண்ணு கேட்கிறா ஃபேக் கேர்ள் ஃபிரெண்டு. ஹீரோவும் ஹீரோயினும் உண்மையான பிரதர் அண்ட் சிஸ்டர் இல்ல தானேன்னு சொல்ல, "பரவாயில்லையே, இத நீ இப்ப தான் கண்டுபிடிக்கிறேன்னு" ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்க, "அம்மா ஏன் இத கேட்கிறேன்னு" சொல்ல, "இல்ல அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கான்னு" கேட்க, உடனே ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, "இவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு தெரியாதுப்பா" அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே அகைன் வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி போவ. ஹீரோயினும் அந்த எக்ஸும் ஒரு கார்ல உட்கார, இத பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயி பக்கத்துல வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, அந்த எக்ஸுக்காரங்கிட்ட, "சார் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, வேணா முன்னாடி சீட்ல போய் உட்காருங்களேன்னு" சொல்ல, "எனக்கு ஒண்ணும் கஷ்டமா இல்ல. உனக்கு கஷ்டமா இருந்தா நீ போய் உட்காருன்னு" இவங்க 2 பேருமே கார்ல சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கடுப்பாயி, "டேய் நவுருங்கடா, நானே முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு உட்கார்ந்துக்க. இப்ப நைட்டு வந்த உடனே அந்த எக்ஸுக்காரனுக்கு பாய் கூட நம்ம ஹீரோ சொல்ல விடலையே. கடுப்பாயி ஹீரோயினோட கைய பிடிச்சு இழுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அந்த போலீஸ்காரோட ஒய்ஃப் அவங்கள பத்தி தான் நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நடந்தது எல்லாமே பிளஸ் ஹீரோ விட்டு போனது. ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோயின் மெசேஜா வந்துட்டு டைப் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா படிச்சுக்கிட்டே, ஹீரோவுடைய லைஃப்ல வந்துட்டு நெறைய வந்துட்டு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்றது நமக்கு தெரியல. ஆனா எனக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே, அந்த மெசேஜ்லாம் படிச்சுட்டு தூங்கிட்டே, இப்ப நடுராத்திரில செம்ம மழை பெஞ்சுட்டு இருக்குது.
வீட்டுக்குள்ளலாம் செம்ம தண்ணி வந்துருச்சு போல இருக்கு. ஹீரோ பயத்துல எந்திரிக்கிறான். என்னன்னா, ஹீரோயின் விட்டுட்டு போற மாரியே ஹீரோவுக்கு கனவு வந்திருக்கும். எந்திரிச்சு வந்து ஹீரோயின பார்க்கலான்னு பார்த்தா, ரூம்ல ஹீரோயின் இல்ல. என்னன்னு பார்த்தா, ஹால்ல நம்ம ஹீரோயின் தண்ணி எல்லாத்தையுமே வெளிய வந்துட்டு ட்ரைன் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன எழுப்ப வேண்டியது தானேன்னு சொல்ல, இல்ல நீ நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்ல, 2 பேருமே ட்ரைன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா செம்ம மழை பெஞ்சுட்டு இருக்கறனால, செம்மையா உள்ள தண்ணி வந்துட்டு இருக்கு. 2 பேருக்குமே குளிர்ச்சுன்றதுனால 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட்லாம் போத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் அப்படியே சோஃபாலயே வந்துட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்கலாம் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இல்லீகல் பிசினஸ் நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு அந்த கொரியர் கம்பெனியோடயே வந்துட்டு வண்டிங்களெல்லாம் செக் பண்ணேன். ஆனா அந்த வண்டிங்கள வச்சு தான் வந்துட்டு ட்ரீலிங்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த வண்டிங்களெல்லாம் எதுவுமே திங்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வண்டிங்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சுடுறாங்க போலீஸ்காரங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே குழப்பமா இருக்கும். இப்ப அந்த வண்டிங்கலாம் சேஃபா மூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்காரனுக்கும் தெரிஞ்சு அவனுமே ஹாப்பி ஆவுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ மேல அவனுக்கு டவுட்டு. ஏன்னா ஹீரோயின் கூட இருக்கிற வரைக்கும் இவன் முழுசாவே நம்ம கிட்ட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன்காரன் ஹீரோயின பார்க்கணும். அவ ஒரு மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த சிஇஓ கிட்ட சொல்ல, அந்த சிஇஓ காரனும் நம்ம ஹீரோயின வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன்காரன் உன்ன சாப்பிடுறதுக்காக லஞ்சுக்கு கூப்பிட்டாருமா வாமான்னு சொல்ல, ஹீரோயினுமே அண்ணங்காரன பார்க்க வரேன். அண்ணங்காரன் வந்துட்டு ஒண்ணும் தெரியாத மாரி, "உன்ன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேம்மான்னு" சொல்ல, நான் ஹீரோவுடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்திருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பான். ஹீரோயின் ஃபோன் எடுக்காதனால அந்த எக்ஸுக்காரன்ட்ட கேட்க, எக்ஸுக்காரன் தான் சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோவ பார்த்துட்டு, "உன் தங்கச்சி கூட தான்ப்பா உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு" சொல்ல, "இவ ஒண்ணும் என் தங்கச்சிலாம் கிடையாது. ஏதோ 2 வருஷம் என் கூட இருந்தா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோ தனக்கும் ஹீரோயினுக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதாவது அண்ணக்காரங்கிட்ட ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயின வீட்டுக்கு கூட்டு வரக்குள்ள செம்மையா திட்டுறான். அவன் தான் சாப்பிட கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நீ ஏன் சாப்பிட போன? உனக்கு தெரியுமா உன்னோட வந்துட்டு உயிருக்கு ஆபத்து இருக்கு. நானே உன்னை எப்படியெல்லாம் காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ மாட்டுக்கும் போயிட்டு அவன்கிட்ட சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின வீட்டுக்கு திட்டி கூட்டிட்டு வர அந்த அண்ணன்காரன் ஹீரோவுக்கு ஏதோ வேலை கொடுத்துருக்கான் போல இருக்கு. ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. கடுப்பான நம்ம ஹீரோயின் எங்க போற நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்ல, இல்ல நான் ஒரு 2 3 நாள்ல திரும்பி வந்துருவேன் ப்ராமிஸ்ன்னு சொல்ல, ப்ராமிஸ் ஆகும் ப்ராமிஸ தூக்கி குப்பையில போடு. இந்த மாரி தான் வந்துட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விட்டுட்டு போன ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ அப்ப வரவே இல்ல. அப்போ உனக்கு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இப்ப நான் உன்ன விடமாட்டேன். இன்னைக்கு நைட் நீ எங்கேயுமே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவுடைய ரூம்லயே இருந்துடுறாங்க. ஹீரோவுமே வந்துட்டு கண்டிப்பா போய் தானே ஆகணும். இந்த அண்ணன்காரன் வந்துட்டு சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு, இவனுமே அந்த சின்ன வயசுல பண்ண அந்த ப்ராமிஸ யோசிச்சு பார்த்துக்கிட்டு, இந்த தடவ கண்டிப்பா நான் ரிட்டர்ன் வந்துருவேன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் தூங்குனோனே 4 மணிக்கு வெளிய கிளம்பிடுறான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்க, டக்குன்னு என்ன பண்றாங்க, ஹீரோ போற அந்த வண்டியுடைய ஃபோன வந்துட்டு அது நம்பர வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போது, அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு கேங்கு கிட்ட போறான். அந்த கேங் கிட்ட போயிட்டு, "என்ன பொருள் ரெடி ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்குறான். பொருள்ன்றது எனக்கு தெரிஞ்சு மேபி இல்லீகல் பிசினஸா இருந்தா ட்ரக்ஸா தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆப்போசிட் கேங் ஆளுங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பொருள்லாம் வந்துட்டு நீங்க வந்து போன உடனே உனக்கு கண்டிப்பா கையில வந்து கிடைச்சிடும். நீங்க வந்து கிளம்புன்னு சொல்ல, ஹீரோ பொருளை நான் கண்ணுல பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன் நாங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போது இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க சீக்கிரமா போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கார் நம்பரையும் பிளஸ் நம்ம ஹீரோவுடைய பேரையும் வந்துட்டு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின். இங்க ஹீரோ அந்த ஆப்போசிட் கேங் கூட சண்டை போடலான்னு நினைக்கிற டைம் கரெக்டா போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. ஆமா என்ன இங்க சண்டை என்ன நடக்குதுங்கன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு, இல்ல சார் என்னுடைய திங்ஸ் எல்லாம் அதாவது கொரியர் ஆஃபீஸ் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் வேற ஒரு ஊருக்கு அனுப்பணும், அதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி கடல் வழியா அனுப்புறதுக்காக வந்தேன்னு சொல்ல போலீஸ்காரங்க இல்ல இல்ல உங்களை எல்லாரையும் விசாரிக்கணும் வாங்க இங்கிருந்து எந்த ஷிப்பும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூட இருக்கவங்களையும் வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு நம்ம ஹீரோவை வண்டியில் ஏற்றிக்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், சார் பொருள் இங்கே இல்லவே இல்லை, அவனுங்க என் கண்ணில் காமிக்கவே இல்லை, எங்கேயோ வந்துட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க போல இருக்குது கடல் வழியான்னு சொல்ல. அப்போ தான் போலீஸ்காரர் சொல்கிறாங்க கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தானே இருக்கோம்னு சொல்ல. இப்போ தான் நடக்கிறது தெரிய வருது என்னன்னா நம்ம ஹீரோவும் இந்த போலீஸ்காரங்களும் அந்த அண்ணக்காரனுடைய ஆஃபீஸில் நடக்கிறத இல்லீகலாக நம்ம ஹீரோவை வச்சு தான் அந்த போலீஸ்காரர் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு போல இருக்கு. ஆனா நம்ம இப்போ ஹீரோ கேக்குறாங்க, நீங்க காலையில தானே வர வேண்டியது, எப்படி நைட்டே வந்தீங்கன்னு கேட்க, அதுவா ஹீரோயின் தான்ப்பா ஃபோன் அடிச்சா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சா போல இருக்குன்னு சொல்ல. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் அங்க வீட்ல இல்ல. ஹீரோக்கு ஒரு மாதிரி கடுப்பாவது, ஐயோ எங்க போனா இவன் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஹீரோயின் ஃபோனே எடுக்கல. அதுக்கப்புறமா அந்த எக்ஸுக்காரனுக்கு கேட்க, ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ எங்கன்னு கேட்கறான். ஆனாலும் அந்த எக்ஸுக்காரன் சொல்லாம காலை கட் பண்ணிடுறான். இப்போ ஹீரோயின் கிட்ட, ஏமா இந்த ரூம் உனக்கு ஓகே தானே, நீ இந்த ரூம்
ரூம்ல இருந்துக்கோ, ஒரு பிசினஸ் மீட்டிங்க்காக வந்திருக்கோம். நம்ம சீக்கிரமா ஊருக்கு போயிடலாம்னு சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்காரனுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் போல இருக்கு. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் என்னத்துக்குடா ஃபீலிங்ஸ் வருது உங்களுக்கு? அப்படிதான் நமக்கு இருக்கும். இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின செமையா மிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் கழிச்சு டோர் ஓப்பன் ஆவுது பாருங்க. ஹீரோயின் தான் வந்துட்டா போல இருக்குன்னு ஹீரோ ஆர்வமா போய் பார்க்க, ஆனா வந்திருக்கிறது நம்ம ஃபேக் கேர்ள் ஃபிரெண்ட். இவ வந்தவுனே எங்க ஹீரோயின் இல்லையான்னு கேட்க, இல்ல அவ பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்கா. என்ன நீ இங்க வந்திருக்கன்னு கேட்க, அதுவா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல, அப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா பை பை. சீ யூ.